ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 வாழைப்பழம் வச்சு கூட வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழம் நான் வந்து 2 பூவம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தேங்காவை நீங்கள் எப்படி தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை, திருப்பி கூட சேர்த்துடலாம். நான் வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அரை கப் அளவுக்கு நாடு சக்கரை சேர்த்துருக்கேன், ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன், கூட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைப்பட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக பல்ஸ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கணும். எடுத்து ஊற்றும் போது இது மாதிரி கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாக ஃப்ளோவாக இருக்கக்கூடாது, ரொம்ப அதே மாதிரி பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கும் இது மாதிரி. அந்த மிக்ஸி ஜார்லேயே பார்த்திங்கன்னா அடியில் அந்த வந்து ப்ரௌன் சுகர் அதுக்கப்புறம் அதெல்லாமே போய் கொஞ்சம் ஒட்டிட்டு அந்த தேங்காயெலாம் ஒட்டிட்டு லாஸ்ட்டாக வந்தப்போ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. வேணும்னா தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து பனியார கல்லை சூடுபடுத்திட்டு விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை நீங்கள் டேரெக்டாக வந்து ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணலாம், பட் ஒரு ஷேப் கிடைக்காது. பனியாரக்கல் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து நெய் தான் விட்டுருக்கேன். ஃபுல்லாகவே அந்த சைடில் இருக்கிறதுல மட்டும் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினச்சி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் மாவு எக்ஸஸாக இருந்துச்சு. ஆனால் நடுவுலையும் வந்து மீதி இருக்க 3 குழிலையுமே வந்துட்டு நெய் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை செஞ்சு எடுத்து லாஸ்ட் வரைக்குமே வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே மெதுவாக பொரித்து பின்னாடி முன்னாடி திருப்பி எடுத்துக்கலாம். 2 பக்கமே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆச்சு. நம்ம ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஈவினிங் டைம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஈஸியான சூப்பரான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ண உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை, தேங்க்யூ.